ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முகூர்த்தம் குறிக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா? அதில் ரொம்ப முக்கியமான விஷயமான பஞ்சாங்கத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா? இனி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஜாதக ரீதியாக முகூர்த்தம் எப்படி குறிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம முதல்ல ஒரு வீடு வாங்கிட்டோம், புதுமனை புகுவிழா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அன்னைக்கு நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த வீட்டினுடைய தலைவர் அவங்களும் அவங்க மனைவி அவங்க 2 பேர்த்துடைய ஜாதகத்துலேயும் அந்த காலம் எப்படி இருக்குது, இப்போது அவங்களுக்கு அந்த முகூர்த்தம் குறிக்க போகிறோம். அன்னைக்கு நிறைய கூட்டம் வரப்போகுது, அதையெல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ண போகிறாங்க. இது அவங்க 2 பேர்த்துடைய ஜாதகத்துலேயும் தசை புத்தி அந்தர சூட்சம காலங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்த முதல்ல பார்த்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அப்படி பார்த்துட்டு அவங்களுக்கு தசை கூட நீண்ட நாள் தசை, அதில் அது கொஞ்சம் 6, 8, 12 தசையோ அப்படியெல்லாம் இருந்தால் கூட நம்ம அதை ஏற்றுக்கலாம். தசை பெருசாக ஒன்றும் பண்ணாது. புத்தி கொஞ்சம் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா அது சந்தோஷம். இல்லை ஒருவேளை புத்தியுமே 6, 8, 12 அந்த மாதிரியான ஒரு இதில் இருக்குது அப்படின்னா பரவாயில்ல, அது விட்டுறலாம். ஆனால் அந்தரமும் சூட்சமும் நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்தரமும் சூட்சமும் ஒரு அகம் சார்ந்து நல்லா இருக்கணும். ஒரு சந்தோஷமான இதை அவங்களுக்கு கொடுக்குற மாதிரியான ஒரு இது நடந்துக்கிட்டு இருக்கணும். அந்தரமும் இந்த 6, 8, 12 அதிபதிகளோட நாளோ அன்னைக்கு 6, 8, 12ஆம் அதிபதிகள் கோச்சாரத்தில் போகாமையோ இல்லை நார்மலாகவே சூட்சுமத்தில் 6, 8, 12 அதிபதிகளோட காலம் நடக்கும். அந்த இது கண்டிப்பாக வரவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். வராத அன்னைக்கு தான் புதுமனை புகுவிழாக்கு ஒரு நாளை குறிக்கணும். ஓகேங்களா? அதுலேயும் 4ஆம் பாவ அதிபதி, ஏன்னா வீடு இல்லைங்களா, அதனால் 4ஆம் பாவ அதிபதியுடைய நேரம் சூட்சம காலங்களில் நடந்ததுன்னா மிக சிறப்பாக இருக்கும். அதே போல் சுக்கிரனுடைய சூட்சமம் நடந்தாலும் அன்னைக்கு நீங்கள் என்னைக்கு இது குறித்து கொடுக்குறீங்களோ, நீங்கள் புதுமனை புகுவிழா இந்த நாளில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி குறித்து கொடுக்குறீங்க இல்லையா, அந்த நாளில் ஜாதகத்தில் அவங்களுக்கு நடக்கிற சூட்சமத்தில் சுக்கிரன் போயிட்டுருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலோ, அல்லது 4ஆம் பாவ அதிபதி போயிட்டுருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலும் அது மிக சிறப்பான ஒரு நாளாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதிலோட இந்த பஞ்சாங்க விஷயத்துகளையும் பார்த்து குறித்து கொடுத்தாங்க அப்படின்னா அது மிக மிக சிறப்பான ஒரு நாளாக இருக்கும். அதே போல் திருமணத்திற்கு பார்க்குறாங்க அப்படின்னா அந்த திருமணம் நடக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் அதே தான் தசை புத்தி 7ஆம் பாவத்தை வச்சு நடந்தால் தான் அவங்களுக்கு திருமணமே ஃபிக்ஸ் ஆகும். அதுலேயும் அந்தர சூட்சமங்களில் கண்டிப்பாக 7ஆம் பாவ அதிபதியோட காலம் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா தான் அந்த சூட்சம 7ஆம் பாவ அதிபதி சூட்சமத்தில் வர்ற நாளாக அது இருந்துருச்சு அப்படின்னா தான் அந்த நாள் அவங்களுக்கு 2 பேத்துக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி என்ன இருந்தாலும் சரி அவங்களுக்கு அந்த சந்திராஷ்டமம் அப்படிங்கிற ஒரு விஷயம் 6 மணி நேரம் அவங்க ஜாதகத்தில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அந்த சந்திராஷ்டமம் அப்படிங்கிற விஷயம் அந்த முகூர்த்தம் குறிக்கிற அந்த 6 மணி நேரத்தில் முடிஞ்சால் அந்த நாளே அவாய்ட் பண்ணிடலாம். அப்படி இல்லைனாலும் அந்த 6 மணி நேரம் தான் ஒரு ஜாதகருக்கு சந்திராஷ்டமம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த நேரம் அந்த இடத்துல வரவே கூடாது. அப்படி ஒரு நாளை தான் அவங்க குறித்து கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அது நம்ம கேட்டு கூட சந்திராஷ்டமத்தை ஞாபகப்படுத்தி அந்த நட்சத்திரம் வந்துடக்கூடாதுங்கன்னு சொல்லி கூட நீங்கள் அதை வாங்கிக்கலாம். அந்த மாதிரி ஜோதிடர்களே அவங்க பார்த்து தான் குறித்து கொடுப்பாங்க. நீங்கள் அந்த மாதிரி அந்த விஷயங்கள் அங்கே வரவே வராத மாதிரி 2 பேர்த்துக்குமே திருமண முகூர்த்தம் குறிக்கிறதுக்கு 2 பேர்த்துக்குமே அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கணும். ஓகேங்களா? ஆனால் சூட்சமத்தில் 7ஆம் அதிபதி போகிற நாளாக இருந்தது அப்படின்னா அது மிக சிறப்பான ஒரு முகூர்த்த நாளாக
இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதே போல் ஒரு காது குத்து, இல்லை ஒரு குழந்தைக்கு மொட்டை அடிக்கிறது, அந்த மாதிரி நாட்கள் ஒரு குழந்தைக்காக செய்கிற ஒரு விஷயங்கள் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. யார் அந்த அந்த ஃபங்க்ஷனுடைய தலைவிங்கிறது அந்த குழந்தை தானே. அந்த பெண் ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பேர் வைக்கிறீங்க, காது குத்துறீங்க, மொட்டை அடிக்கிறீங்க, அந்த மாதிரி இன்னும் பெண் குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய சடங்குகளாக இருந்தாலும் சரி, அந்த சடங்குகளுக்கு அந்த குழந்தையுடைய 5ஆம் பாவ அதிபதி சூட்சமத்தில் போகிறனால எடுத்தாங்க அப்படின்னா அது வந்து ஏன்னா அந்த குழந்தையோட சந்தோஷம் அப்படிங்கிறது 5ஆம் பாவ அதிபதி கிட்ட தான் இருக்கும். அந்த மாதிரி சடங்குகள் சம்பிரதாயங்கள் செய்யக்கூடிய நாட்களுக்கு 5ஆம் பாவ அதிபதி சூட்சமத்தில் போகணும். அவங்களுடைய அந்தரமும் அந்த நேரத்தில் மிக சிறப்பாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு அந்த குழந்தைக்கு ஒரு கண்ணு படுறதுலேருந்து எதுவுமே நடக்காது. நீங்கள் ஃபங்க்ஷனெல்லாம் முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் குழந்தைங்க இது முழுக்க அழுதுகிட்டே இருக்கும். அந்த வாரம் முழுக்க எதுக்கு அழுகிறாங்கன்னே தெரியாது, அழுதுகிட்டே இருப்பாங்க. அப்போல்லாம் வந்து அந்த ஒரு தாக்கம் அந்த குழந்தைங்களோட அழகை பார்த்து, அந்த ஃபங்க்ஷன் நடந்த ஒரு பிரம்மாண்டத்தை பார்த்து, இல்லை அந்த குழந்தைங்களுக்கு போட்டிருந்த நகைகள், துணிமணிகள், அதனுடைய ஆடம்பரத்தை பார்த்து, அப்போ நிறைய பேர்த்துக்கு இப்படியெல்லாம் இருக்காங்களே, இப்படியெல்லாம் செய்கிறாங்களே, நம்மளால் செய்ய முடியலையே அப்படின்னு ஒரு வருத்தமோ சங்கடங்களோ வரும் இல்லைங்களா. அதெல்லாம் வந்து அந்த குழந்தை மேலே தான் டிஸ்டியாக இருக்கும். அதனால் அதெல்லாமே வந்து தவிர்க்கப்படணும். அப்படின்னா அந்த குழந்தை வந்து ஒரு மகிழ்ச்சிகரமாக இருக்கிற அந்த நாளை வந்து நம்ம எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூட்சமத்தில் 5ஆம் பாவ அதிபதி போயிட்டுருக்கிற ஒரு நாளை எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக அந்த குழந்தை அதை அனுபவிச்சிரும். எந்தவித பெரிய கஷ்டங்களும் அந்த குழந்தைக்கு இருக்காது. ஓகேங்களா? அந்த மாதிரி குழந்தைக்கு சடங்கு செய்கிற நாட்களை அந்த மாதிரி நம்ம எடுக்கணும். ஓகேங்களா? தசை நல்லா இருந்தால் ரொம்ப நல்லது, புத்தி நல்லா இருந்தால் அதை விட நல்லது. அது ரெண்டும் நல்லா இல்லாமல் இருந்தாலும் கூட அந்தரம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கணும். அதில் வர்ற அந்த சூட்சமம் அப்படிங்கிறதும் மிக சிறப்பாக இருந்துருச்சு அப்படின்னா அந்த குழந்தைக்கு எந்தவித பிரச்சனைகளும் வராது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா தெளிவாக பார்த்து சொல்கிற ஜோதிடர்கள்கிட்ட போங்க. அதே போல் ஒரு கடை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, இல்லை ஒரு கம்பெனியில் ஒரு புது மிஷின் வாங்கி அதுக்கு ஒரு பூஜை போடுறீங்க அப்படின்னா, அந்த மாதிரி இப்போது டெய்லரிங் ஷாப்னே வச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு புது ஒரு கட்டிங் போர்டு வாங்கியிருக்கீங்க, கட்டிங் டேபிள் வாங்கியிருக்கீங்க, அதுக்கு ஒரு புது பூஜை போடுறீங்க அப்படின்னா அதுக்கு எல்லாமே வந்து 6ஆம் பாவ அதிபதி நல்லா இருக்கிற ஒரு அந்தர சூட்சம காலங்கள் இருந்துச்சு அப்படின்னா அது கூட நம்ம இந்த பஞ்சாங்க நேரங்களை எல்லாமே வச்சு ஒரு நாளை செலக்ட் பண்ணி செய்கிறது மிக சிறப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த மாதிரி எல்லா நல்ல நாட்களுக்கும் ஒரு அதிபதிகள் இருப்பாங்க. அவங்கள வச்சு நம்ம அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே எடுத்துடலாம். ஆனால் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், எவ்வளவு தான் நல்ல நாளாக பஞ்சாங்கத்தில் இருந்தால் கூட அந்த ஜாதகருக்கு சூட்சமத்தில் 8ஆம் அதிபதி போகிற நாளோ அல்லது 12ஆம் அதிபதி போகிற நாளையோ நீங்கள் தேர்ந்தெடுக்காமல் இருக்கிறது தான் மிக மிக சிறப்பாக இருக்கும். ஓகேங்களா? அதை வந்து கண்டிப்பாக ஒரு பஞ்சாங்க நாட்கள் ரொம்ப நல்லா வந்துடும், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த நாளில் ஒரு 8ஆம் அதிபதியுடைய நாளோ 12ஆம் அதிபதி, ஏன்னா ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பஞ்சாங்க விஷயங்களும் முக்கியமான விஷயந்தான், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் அதை விட ஜாதகம் ஒரு படி மேலே. ஏன்னா ஜாதகருடைய மனநிலை, ஜாதகருடைய வாழ்க்கை ரெண்டுமே வந்து அந்த விஷயத்தில் தான் இருக்குது. நாள் பஞ்சாங்கம் அப்படிங்கிறது நாள், அந்த நாள் நம்ம வந்து தேர்ந்தெடுக்கிற பூஜை போடுறதுக்காக தேர்ந்தெடுக்கிற ஒரு நாள் தான் பஞ்சாங்கத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களும். ஆனால் ஜாதகருடைய வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து இந்த சூட்சம நாள் இருக்குது இல்லைங்களா, சூட்சம அதிபதி தான் அவர் முடிவு பண்ணுவார். வாழ்க்கையில் ஜாதகர் இன்னும் மேலே போக போகிறாங்களா, இல்லை அவங்களுக்கு என்ன மாதிரி ஆக போகுது அப்படின்னு சொல்லி அந்த ஜாதகத்தில் அந்தரமாகவும் சூட்சமமும் வர்ற கிரகங்கள் தான் அவங்களுக்கு முடிவு செய்யும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போது அந்த கிரகங்கள் 8ஆம் அதிபதியாவோ 12ஆம் அதிபதியாவோ இருந்துருச்சு அப்படின்னா ஜாதகருக்கு எதிர்பாராத பிரச்சனைகள் எல்லாம் அந்த விஷயங்களால் வரும். அதனால் ஓப்பனிங் அன்னைக்கு
8ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் சூட்சம நேரங்களில் போகாமல் இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துட்டீங்க அப்படின்னா அது மிக சிறப்பாக இருக்கும். எல்லாத்துக்குமே தொழிலுக்கான காரகங்களாக இருந்தாலும் சரி, ஒரு இடம் வாங்குகிறோம், ஒரு புது இடத்த போய் நீங்கள் பார்த்து வாங்குறீங்க அப்படின்னா செவ்வாய் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், அந்த 4ஆம் அதிபதி சூட்சமத்தில் வர்ற நாளாக இருக்கணும். அந்த மாதிரி எல்லாமே பார்த்து கரெக்டாக செஞ்சிட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனைகளும் வராமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் ஒரு கடனுக்கு கையெழுத்து போடுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஜாதகத்தில் யாரோ ஒருத்தங்க கடன் வாங்குகிறாங்க, அவங்களுக்கு நீங்கள் செக்யூரிட்டி இது போடுறீங்க அப்படின்னா அதெல்லாம் போடுறதே இது. அதுலேயும் போடுக்கு முன்னாடி இது அவர் கரெக்டாக கடன் கட்டிடுவாரா, சாட்சி கையெழுத்து போடுவாங்க இல்லைங்களா, அதெல்லாம் போடுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு தடவை நமக்கு கோச்சாரத்தில் சூட்சமத்தில் என்ன கிரகம் போயிட்டுருக்கு, இன்றைக்கி போடுறதுனால என்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு சைன் பண்ணிங்க அப்படின்னா தான் நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் இப்போது ஒரு கடன் வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, பேங்க்லேயோ இல்லை வெளியே ஒரு ப்ரைவேட்லேயோ நீங்கள் ஒரு லோன் எடுக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, கடன் வாங்குறீங்க அப்படின்னா கடன் அப்படிங்கிறது வளர்ச்சி அடைய வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா? அதாவது எந்த ஒரு நல்ல விஷயம் நம்ம செய்கிறோமோ அதுதான் வளர்ச்சி அடையணும், அதை தான் நம்ம நல்ல நேரத்தில் செய்யணும். ஓகேங்களா? நமக்கு வளர்ச்சி அடைய தேவையில்லாத விஷயம் அதாவது கடன் அப்படிங்கிறது நம்மளை கஷ்டப்படுத்துகிற விஷயந்தான். அந்த கடனை போய் நீங்கள் நல்ல நேரத்தில் வாங்கினீங்க அப்படின்னா அது வளர்ச்சி தான் அடையும். ஓகேங்களா? அது தீராது. எப்போவுமே கடன் வாங்குறது எப்போ வாங்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எப்போ கெட்ட நேரம் நடக்குதோ அந்த நேரத்தில் கடன் வாங்கினீங்க அப்படின்னா அந்த கடன் சீக்கிரமாக தீர்ந்து போயிடும். ஓகேங்களா? அதனால் இதை முயற்சி செஞ்சு பாருங்கள். ஒரு தடவை உங்களுக்கு அது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் நல்ல நேரத்தில் போய் கடன் வாங்கவே மாட்டீங்க. ஓகேங்களா? நல்ல நாள் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. கடன் கெட்ட நேரத்தில் உங்களுக்கு ஆகாத நாளில் அந்த மாதிரி வாங்கினீங்க அப்படின்னா, அப்படி வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு கடன் சீக்கிரமாக தீரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது உங்களுக்கு நிறைய ஜாதக ரீதியாக எந்த நேரங்களில் நீங்கள் நல்ல விஷயங்களை செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சிச்சு இல்லைங்களா? ஜாதக ரீதியாகவும் நல்ல நேரமாக இருக்கணும், பஞ்சாங்க ரீதியாகவும் அந்த நாள் நல்ல நாளாகவும் அந்த நேரம் அப்படிங்கிறது மிக சிறப்பான நேரமாகவும் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நீங்கள் திருமணமோ உங்கள் வீட்டில் நடக்கிற நல்ல விசேஷங்களையோ அந்த நேரத்தில் செஞ்சிட்டீங்க அப்படின்னா அது மிக சிறப்பாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அது மாதிரி செஞ்சு உங்கள் வாழ்க்கையை வளமாக வச்சுக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.